வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படினே சொல்லலாம். ஒரு பெரிய சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல மனிஷா கொய்ராலா, சோனாக்ஷி சின்ஹா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸை சஞ்சய் லீலா பன்சாலி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் முதல்ல இயக்குற வெப் சீரிஸ் இது. இவரோட படங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதே பார்க்கறதுக்கு பயங்கர கிராண்டியரா இருக்கும். ஒரு விதமான விஷுவல் ட்ரீட்டா தான் நம்ம எல்லாருக்குமே அமைஞ்சிருந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இந்த சீரிஸுமே கொடுத்திருக்காரு. அதுவும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடக்கிற மாதிரியான ஒரு பீரியாடிக் டிராமாவா. இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது 1940களில் லாகூர்ல இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிங்கிறது ஒரு ஹை ப்ரொஃபைல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட தலைவி தான் வந்து நம்ம மனிஷா கொய்ராலா. மனிஷா கொய்ராலாக்கு 3 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்களோட அக்காவை போட்டு தள்ளிட்டு தான் வந்து மனிஷா கொய்ராலா பவருக்கே வந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு தங்கை இருப்பா. அவளும் அந்த பவருக்காக வரணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருப்பா. அதே நேரத்துல இவங்க போட்டு தள்ளினாங்களா அவங்களோட அக்கா, அவங்களோட பொண்ணான சோனாக்ஷி சின்ஹா தன்னோட அம்மாக்காக பழி வாங்குறதுக்காக வருவா. ஸோ அந்த பவருக்காக நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஹீரா மண்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. ஹீரா மண்டிக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா மொத்த இந்தியாவே வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரலா ஹீரா மண்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நவாப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய காதல், அந்த காதல் கதைகள் எப்படி போகுது, அதுலயும் குறிப்பா மனிஷா கொய்ராலாவோட 3வது பொண்ணுக்கும் தஜிதார் அப்படின்ற ஒரு நவாப்க்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் ஸ்டோரி அப்படின்றது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி காதல், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் பவர் ஃபைட் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. கடைசியா எப்படி முடியுது அப்படின்றத இந்த வெப் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த சீரிஸோட மேக்கிங் அப்படின்னே சொல்லுவேன். பார்க்கறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருந்துச்சு. அதுலயும் 1940 காலகட்டத்தில் ஒரு பாஷான ஒரு பங்களாவை நம்ம ரியல் வியூல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இதுல கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு சூப்பர் கலர் டோன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போதே நமக்கு பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரா மண்டியோட பெண்களுக்கான அந்த பவர் அப்படின்றதையுமே வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஒருத்தரும் வந்து பயங்கர போல்டான கேரக்டரா இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா மனிஷா கொய்ராலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% கெட்டவங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த 30% வந்து அந்த குரூப்புக்காக வந்து அயராது உழைக்கிற மாதிரியான ஒரு நபரா காட்டியிருப்பாங்க. அண்ட் உண்மையிலேயே வந்து செம்ம கேரக்டர் டிசைன் அண்ட் அவங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட ஒரு ரைவலா வந்து சோனாக்ஷி சின்ஹா வருவாங்க. ஒரு ஈக்குவலான ஒரு ரைவலா அவங்களோட கேரக்டரும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த ஹீரா மண்டியோட பெண்கள் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிரிட்டிஷ் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு போலீஸ் காட்டியிருப்பாங்க. அந்த போலீஸோட கேரக்டர் அப்படின்றதுமே வந்து இந்த சீரிஸ்ல சூப்பரான கேரக்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் மெயினா நிறைய கலகத்துக்கு காரணமாவே அவர் தான் இருப்பார் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரிலேட்டடான நிறைய சீக்வன்சஸ் அப்படின்றதுமே நல்லா எடுக்கப்பட்டிருக்கும். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள பவருக்காகவும் ஃப்ரீடம்காகவும் காதலுக்காகவும் நடக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் எப்படி போகுதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சீரிஸா தான் இது கொடுத்துருக்காங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சீரிஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். 8 எபிசோடு, ஒரு எபிசோடு 50 மினிட்ஸ்னும் போது எல்லாத்தையும் என்கேஜிங்கா கொடுக்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம் தான். அந்த சேலஞ்சை வந்து இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் மிடில் போர்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு விதமான லேகா போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த லவ் ட்ராக், தஜிதாரோட லவ் ட்ராக் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. ஆல்சோ அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான மெலோட்ராமேட்டிக் ஃபீல் அப்படின்றது கொடுக்க தான் செஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்ல நிறைய முடிவுகள் அப்படின்றதுமே வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த சோனாக்ஷி சின்ஹாக்கும் மனிஷா கொய்ராலாக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி முடிஞ்ச விதம் அப்படின்றது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாம். இது மாதிரி ஒரு சில ஃபிளாஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஸ்டில் இது ஒரு டீசென்டான சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில காட்சிகள் இருக்கதான் செய்யுது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.